அவருடைய ஆடை, அவருடைய உடம்பு, அவருடைய எலும்பும் தோலுமான அந்த நிலையை பார்க்கின்ற போது மிகவும் பரிதாபகரமான ஒரு நிலையிலே அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருகிறார்கள். ஒரு கூட்டமாக வந்திருக்கிறார்கள். தங்களுடைய ஏழ்மை நிலையை, வறுமை நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எத்தி வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், இந்த முதல் கோத்திரத்துக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலும் எதுவும் இல்லை. ஒரு பஞ்சமான காலம். இப்பொழுது எந்த ஒரு சஹாபியும் எழுப்பவில்லை. எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடமாகிவிட்டது. ஒரு சமூகம் எங்களிடம் தான தர்மங்களை கேட்டு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. எந்த ஒரு சஹாபியும் எழுந்து அதனை கொடுப்பதற்கு முன்வரவில்லை என ஆச்சரியத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் அது பஞ்சகாலம். கொடுத்தால் எங்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அச்சம் மனிதனுக்கு வருவது சஹாபாக்களுக்கு வந்தது. மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். குர்ஆனிலிருந்து சில வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வசதி படைத்த ஒரு சஹாபி எழுந்து செல்கின்றார். எழுந்து சென்று தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு சில பேரிச்சம்பழங்களையும் சில கொஞ்சம் கோதுமை மாவையும் எடுத்துக்கொண்டு வந்து, ரசூலல்லாஹ், இது என்னுடைய பங்கு, இந்த சதகா வேலை திட்டத்துக்கு இது என்னுடைய பங்கு என்று சொல்கிறார். இதனை பார்த்ததும் ஏனைய சஹாபாக்களுக்கு குற்ற உணர்வாகி விடுகிறது. ஒரு சாதாரண வருமானம் கொண்ட ஒரு சஹாபி இப்பொழுது சதகாவை செய்து விட்டாரை, நாங்கள் செய்யாமல் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உடனடியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஹாபியும் எழுந்து சென்று தங்களுடைய வீடுகளுக்கு சென்று தங்களால் முடிந்த சதகாவுடைய பொருட்களை திரட்டி கொண்டு வந்து அந்த இடத்திலே குவிக்க ஆரம்பிக்கிறார். வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த முதல் கோத்திரத்தார் அங்கிருந்து திரும்பிச் செல்லுகின்ற போது தங்களால் சுமக்க முடியாத அளவு சதகாக்களை சுமந்து கொண்டு சென்றார்கள். அந்த அளவுக்கு அந்த சஹாபா பெருமக்கள் கொண்டு வந்து சதகாக்களை குவித்திருந்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன், யார் ஒரு நல்ல சுன்னாவை தொடக்கி வைக்கின்றாரோ, ஃபலவ் அஜ்ருஹு அஜ்ரு மன் அமில பஅதஹு, அவருக்கு அதற்குரிய கூலியும் கிடைக்கும், அதற்கு பின்னால் செய்தவர்களுடைய கூலியும் கிடைக்கிறது. யாருக்கு சொல்லப்பட்டது? அந்த முதலாவது எழுந்து போனாரே சஹாபி, அவருக்கு சொல்லப்பட்டது. நீங்கள் செய்த சதகா இன்னொரு சதகா, அதற்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு பின்னால் ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து கொடுத்த சதகாவுக்கு காரணமும் நீங்கள் தான் அதை தூண்டினீர்கள், அந்த சுன்னாவை ஆரம்பித்து வைத்தீர்கள், அதனால் அவர்கள் அத்தனை பேருடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். நான் ஏன் இதை இப்போது சொல்கிறேன் என்றால், எங்களால் சதகா கொடுக்க முடியாவிட்டால் ஒரு தூண்டுதலை கொடுக்க முடியும், ஒரு தூண்டுதலை செய்ய முடியும். நீங்கள் சதகாவை கொடுக்கும், இப்படி ஒருவருக்கு தேவை இருக்கிறது, முடிந்தால் உதவுங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை கூட ஒரு சதகாவுக்காக நாங்கள் செய்கின்ற ஒரு பணி. முதல் கோத்திரத்தாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்வதற்கு காரணமாக இந்த அந்த சஹாபியை பார்த்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நல்ல சுன்னாவை தொடக்கி வைத்திருக்கிறீர்கள், ஒரு சதகா ப்ரொஜெக்டை தொடக்கி வைத்திருக்கிறீர்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் இந்த ரமதானிலே அதிகம் இந்த சதகா வேலை திட்டங்களுக்காக நாங்கள் உழைக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கு ஆடைகளை கொடுக்கின்ற வேலை திட்டங்கள், பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு ஃபித்ராவுடைய வேலை திட்டங்கள், இளைஞர்களாக, மஹல்லாக்களாக, சகோதரர்களாக இணைந்து இவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்ற போது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளும். சில போது எங்களுக்கு சதகா கொடுப்பதற்கான வசதிகளை அல்லாஹ் தஆலா தராமல் இருக்கலாம், ஆனால் அதனை தூண்டுகின்ற சக்தி அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார். புகாரியிலே, முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மார்க்கத்திலே மிக சிறந்த செயற்பாடு என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தேவையுடையவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிப்பது தான் மார்க்கத்திலே ஆக சிறந்த அமல் என்று சொல்கிறார்கள். அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்வதும் ஒரு சிறந்த அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மார்க்கத்திலேயே சிறந்த அமல் என்று கேட்கப்பட்ட போது ஏழை எளியவர்கள், தேவையுடையவர்களுக்கு உணவளிப்பது. இன்று எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்திலே ஒரு இஃப்தாரை சரியாக செய்து கொள்வதற்கு வசதி இல்லாதவர்கள், ஒரு சஹரை சரியாக செய்து கொள்வதற்கு வசதி இல்லாமல் அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கின்றவர்கள் பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் முடிந்தால் ஒரு வேளை உணவுக்கு நாங்கள் சதகாவை செய்கின்ற போது கூட மிக பெரும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சதகாவுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 2 விடயங்களை சொல்கிறான். ஒன்று, உணவளிக்குமாறு சொல்கின்றான், தஆமு மிஸ்கீன், தஆமுல் மசாகீன். இன்னும் ஒன்று, வலா யஹும்மு அலா தஆமில் மிஸ்கீன். முனாஃபிக்குகளுடைய பண்புகளை பற்றி பேசுகின்ற போது அவர்கள் உணவளிக்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை, உணவளிக்க தூண்டவும் மாட்டார்கள். உணவளிப்பது ஒன்று, உணவளிப்பதற்கு தூண்டுவது ஒன்று. ஆக குறைந்தது உணவளிப்பதற்கு தூண்டுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தர
கற்றுத்தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆன் தொழுகையோடு சேர்த்து பல இடங்களிலே ஜக்காத்தையும் இணைத்து சொல்வது ஏனென்று சொன்னால், உண்மையான ஆன்மீகம் வெறும் பள்ளி வாயிலோடு முடிவடைந்து விடுவதில்லை. உண்மையான ஆன்மீகம் சுஜூதோடு நிறைவடைந்து விடுவதில்லை. உண்மையான அந்த மார்க்க பற்றி வெறும் தொழுகையோடு நோன்போடு நின்று விடுவதில்லை. அதனுடைய தாற்பயம் சமூக வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். ஒரு நல்ல தொழுகையாளி ஒரு நல்ல சதக்கா செய்கின்ற மனிதனாக இருப்பான். ஒரு நல்ல நோன்பாளி நிறைய அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவனாக இருப்பான். இது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு விதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, தான தர்மங்களை நாங்கள் விரைவாக செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அஸ்ர் தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுவித்து முடிந்ததும் சலாம் கொடுத்ததும் மிக வேகமாக எழுந்து பள்ளி வாயிலை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செல்வதில்லையே, ஆறுதலாக உட்கார்ந்திருந்து துஆ இஸ்திக்ஃபார்களை ஓதிவிட்டு தானே அவர்கள் செல்வார்கள். கழுத்துக்களை விலக்கி கொண்டு சென்றார்கள் என்று அறிவிக்கிறார். மீண்டும் கொஞ்ச நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து தன்னுடைய இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள். திக்ர்களில் ஈடுபடுகிறார்கள். பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என்ன நாயகமே, உங்களிடத்தில் ஒரு ஆச்சரியமான செயல்பாட்டை கண்டோமே, இவ்வளவு பதறி அடித்துக் கொண்டு வெளியே சென்றீர்களே, இது ஆகிவிட்டதா, இது பிரச்சனையா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, தொழுது முடிந்த போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, வீட்டிலே சதக்காவுக்குரிய பொருட்கள் இருந்தது, அதனை அவசரமாக கொடுத்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக சென்றேன். இல்லை, நீங்கள் தொழுது முடித்து ஆறுதலாக சென்றிருக்கலாம், ஆனால் அதற்கிடையில் மௌத்து வந்துவிட்டால், அதற்கிடையிலே என்னுடைய மரணம் வந்துவிட்டால் அந்த சதக்காவை அவசரப்படுத்த வேண்டும் என்பதற்காக போய் இன்னாருக்கு நீங்கள் அதனை கொடுங்கள் என்று என்னுடைய மனைவிமாருக்கு ஏவி விட்டு நான் மீண்டும் பள்ளிக்கு வந்தேன் என்று சொன்னார்கள் என்றால், சதக்கா விரைவாக கொடுக்கப்படும். எண்ணம் வந்ததும் அதனை கொடுக்க வேண்டும், அதனை பிற்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தான தர்மங்களை கணக்கிடக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், தானம் செய்த ஏழைகளின் எண்ணிக்கையை நான் எண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நான் இன்னைக்கு இத்தனை பேருக்கு சதக்கா கொடுத்தேன் என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தானம் செய்வதிலே நீ வரையறுத்து விடாதே, எத்தனை பேருக்கு உனக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடு. அப்படி நீ வரையறுத்தால் அல்லாஹ் அவனுடைய அருட்கொடைகளை வரையறுத்துக் கொள்வான் என்று சொன்னார்கள். கணக்கு இல்லாமல் கொடுக்கணும், கணக்கு பார்க்காமல் கொடுக்கணும், கணக்கு பார்க்காமல் கொடுக்கணும். ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு அரேபிய சகோதரர் ஒரு உரையின் போது எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் பலர் இருக்கிறோம், யாராவது ஒருவரை இடத்துல யாசகம் கேட்டு வந்தால் பொக்கெட்டிலே நாங்கள் கையை விட்டு அதில் எது சிறிய பெருமானமாக இருக்கிறதோ அதை தான் நாங்கள் கொடுப்போம். 500 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய், 100 ரூபா காசு இருந்தால் அதில் ஆக குறைந்த பெறுமதியை தான் நாங்கள் சதக்காவை கொடுப்போம். ஆனால் உண்மையான சதக்காய் தெரியுமா, எதையும் எதிர்பார்க்காமல் கையை போட வேண்டும், கையிலே வருவதை கொடுக்க வேண்டும். அதுதான் உயர்ந்த சதக்கான்னு அவர் சொன்னார். எதிர்பார்ப்பில்லாமல் கொடுக்க வேண்டும். சதக்காவை சொல்லி காட்டக்கூடாது. சதக்காவுக்களை நீங்கள் பால்படுத்திக் கொள்ளாதீர்கள். புகழ்ச்சியினூடாக இந்த சதக்காக்களை பால்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். இன்று பலர் சதக்காவை கொடுத்துவிட்டு அதை கொண்டு பெருமை அளிப்பதையும், அதனை தன்னுடைய ஒரு ஏனைய நலன்களுக்காக பயன்படுத்திக் கொள்வதையும், சில போது அரசியல் லாபங்களுக்காக சதக்காக்களை செய்வதையும் கூட நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த கூலியும் கிடையாது. தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக என்று செய்கின்ற தான தர்மங்கள், வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கின்ற ரகசியமான தான தர்மங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமான அமல்களாக இருக்கின்றன. நாம் அப்படி பலரை பார்க்கிறோம். என்னுடைய பேரை சொல்ல வேண்டாம், இதனை சதக்கா கொடுங்கள் என்று சொல்லித் தருபவர்கள் இருக்கிறார்கள். நான் யார் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடாது, இதனை கொடுத்து விடுங்கள் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படியான தான தர்மங்களின் பக்கம் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் தான தர்மங்களில் ஜாம்பவானாக இருந்த ஒருவர். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒட்டகங்கள் நிறைந்த கிட்டத்தட்ட 600 ஒட்டகம் என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். யோசிச்சு பாருங்க, 600 ஒட்டகங்கள் நிறைந்த வியாபார பொருட்கள், தங்கம், வெள்ளி, ஏனைய வியாபார பொருட்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வருகின்ற பெரும் பொருள் சுமந்து கொண்டு வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். அப்போது மதீனாவிலே பெரும் சலசலப்பு, ஏதோ ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது போல கடும் சலசலப்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், என்ன சத்தம், என்ன சலசலப்பு? அப்போது சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வியாபார தவளம் வந்திருக்கிறது. 600 ஒட்டகங்கள் சுமந்த வியாபார பொருள், அதை முண்டியடித்து வாங்குவதற்காக வியாபாரிகள் ஏனையவர்கள் எல்லாம் குவித்திருக்கிறார்கள். பெரும் லாபத்தை இப்பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பாதிக்கப் போகிறார். அதைத்தான் நாங்கள் பார்த்துக்கொண்டோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் யார்? எதுவுமே இல்லாமல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து எனக்கு மதீனாவின் சந்தையை காட்டுங்கள் என்று சொன்னவர். தன்னுடைய வியாபார உத்தியின் காரணமாக இவ்வளவு பெரிய செல்வத்தை சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கிருந்தவர்களை பார்த்து யதார்த்தமாக சொன்னார்கள், நான் ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறேன்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்திலே குதித்து குதித்து தவழ்ந்து தவழ்ந்து சுவர்க்கத்துக்குள் நுழைவார்கள் அவருடைய சதகாக்களின் காரணமாக. இப்படி சொல்லிவிட்டு அவர்கள் இருந்து விட்டார்கள். இதை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அப்போது அங்கிருந்த ஒரு சஹாபி ஓடி போய் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து இந்த செய்தியை சொல்கிறார். உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தை நிறுத்திவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வந்தார்கள். நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, தாயாரே, என்னை பற்றி இப்படி ஒரு நபிமொழி அறிவிக்கப்பட்டது உண்மையா? அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், நான் செவிமடுத்தேன். உங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், உங்களுடைய சதகாக்கள் உங்களுடைய நன்மைகளின் காரணமாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு குதித்து குதித்து பாய்ந்து பாய்ந்து தவழ்ந்து தவழ்ந்து சுவர்க்கத்துக்குள் போவார் என்று உறுதிப்படுத்தினார்கள். அப்போது அவர் சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் கொண்டு வந்த 600 ஒட்டகங்கள் நிறைந்த அத்தனை பொருட்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் சதகா செய்கிறேன். அப்படியே சதகா செய்துவிட்டு அங்கிருந்தவர்கள் அவ்வளவு பொருட்களையும் தான தர்மம் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் உழைக்க ஆரம்பித்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்நாளில் ஒட்டுமொத்த சொத்தை 3 முறை சதகா செய்திருக்கிறார். ஒட்டுமொத்த சொத்தை எதையும் மிச்சம் வைக்காமல், ஒன்று தபூக் போராட்டத்தின் போது இப்படி 2 தடவைகள் மேலதிகமாக செய்திருக்கிறார். இப்படித்தான் சஹாபாக்களுடைய சதகாக்கள் இருந்தது. கணக்கு பார்த்து கொடுக்கின்ற வழக்கம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. அப்படியே கொடுத்து விடுகின்ற, கேட்பதை கொடுத்து விடுகின்ற, அள்ளி கொடுத்து விடுகின்ற பழக்கம் தான் அவர்களிடத்தில் இருந்தது. எனவே சதகாவுடைய மாதம் சகாத்தையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும், சதகாக்களையும் அதிகம் கொடுக்க வேண்டும். சதகாக்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து நம்முடைய ஆபத்துக்களை இல்லாமலாக்கி எங்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கி அரசுடைய நிழலை பெற்று தந்த நரகத்திலிருந்து காக்கின்ற கேடயமாக இருந்து சுவர்க்கத்தின் வாயில் ஒன்று சதகாவுடைய வாயில் இருக்கும். சதகா கொடுத்தவர்கள் அதனால் எளிமையாக நுழைவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நல்ல மாதத்திலே அதிகம் சதகாக்களின் பக்கம் கவனம் செலுத்துவோம். வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அதிக சதகாக்களை கொடுக்கக்கூடிய திறந்த மனதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவானாக. உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை இல்லாமலாக்கி அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தருவானாக. இந்த சதகாக்களின் ஊடாக நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஸகாத்தையும் சரியான முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.